அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, உலகத்தில் இன்னைக்கு பல்வேறு திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய எல்லா திரைப்படங்களும் இந்த மனித குலத்தை நேர்வழிப்படுத்தி நல்ல போதனைகளை சொல்லி நல்ல சிந்தனைகளை தூண்டுதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒரு சில படங்கள் தான் அங்கொன்றும் இங்கொன்றும் நல்ல திரைப்படங்கள் வெளியாகி ஆஸ்கார் வரை சென்று வெற்றி பெறுகிறது. குறிப்பாக ஈரானிய திரைப்படங்கள் மஜீதியுடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹேவன் ஆகட்டும், இன்னும் பல படங்கள் அந்த வரிசையில் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த வரிசையில் சர்வதேச அளவில் பிரம்மாண்டமான படங்கள் இன்றைக்கி சமூக கருத்தை பேசுதான்னு கேட்டால் நிச்சயமாக குறைவு. ஆனால் அதில் இன்றைக்கி சில சமூக கருத்தையும் முன்வைத்து தொடர்ந்து சில வெற்றி படங்களை கொடுக்கக்கூடியவர் தான் ஜேம்ஸ் கேமரோன். அவருடைய படம் தான் அவதார் 3 என்று சொல்லக்கூடிய படம் வெளியாகிருக்கு. அவர் கற்பனை திறன் என்பது அதிகம், தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துவார். ஸோ இப்படிப்பட்ட நபருடைய இந்த அவதார் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் அவருடைய சிந்தனை எதை ஒத்து அமையுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க தோழமைகளே, இன்றைக்கி ஜேம்ஸ் கேமரோன் இயக்கிய அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஸ் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் வெளியாகி ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. ஏன் அவதாரை குறித்து நான் பேசுகிறேன், அவதாரில் அப்படி என்னப்பா இருக்குது, வெறும் பொழுதுபோக்கு தானே, கற்பனை கதாபாத்திரங்கள் தானேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல நபர்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அவதார் 3 ஆகட்டும், இல்லை இந்த 3 பாகமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் இந்த படம் ஒரு 3 விஷயங்களை மையமாக வைத்து பேசப்படுகிறது. முதல் விஷயம், இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை அழிவின் பாதையில் கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம். இரண்டாவது, காலனி ஆதிக்கத்துவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. மூன்றாவது, கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணுங்கிறத பொதுவான கடவுளாக ஒன்றை உருவாக்கி அதை தன் கற்பனையிலிருந்து ஜேம்ஸ் கேமரோன் காட்டின விதம் என்பது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களுக்காகத்தான் ஜேம்ஸ் கேமரோனுடைய இந்த அவதார் 3 படத்தை நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, முதல் 2-3 பாகங்களில் பல்வேறு வித்தியாசங்களை காட்டியிருப்பார். பேண்டோரா என்று சொல்லக்கூடிய உலகத்தை பற்றி காட்டியிருப்பார். முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் நாவீன மக்களை காட்டியிருப்பார். அதாவது அவதாரில் நாவீன மக்கள் ப்ளூ கலரில் இருப்பாங்க. ஸோ முதலாவது பாகத்தில் நாவீன மக்கள், இவங்க நிலத்தில் வாழ்வாங்க. இந்த இரண்டாவது பாகத்தை பொறுத்த வரைக்கும் நீரில் வாழக்கூடிய மக்களை காட்டியிருப்பாங்க. இவங்க பேர் மெட்காயினா என்று சொல்லுவாங்க. அடுத்த பாகத்தில் வரக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த 2 பாகத்தில் வந்தவர்கள் தான் பயணிக்கிறாங்க அப்படின்னா கூட அதில் 3வது பாகத்தில் ஃபயர் அண்ட் ஆஸ், நெருப்பு மற்றும் சாம்பல் அப்படிங்கிற அடிப்படையில் சில கெட்டவங்களை காட்டுறாங்க. அந்த கெட்டவங்க நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க உண்மையான கடவுள் உதவாதனால மனம் வெறுத்து போய் அங்கிருந்து ஒரு தீய சக்தியாக உருவாகிறாங்க பொறுமை இல்லாமல். ஸோ இவங்களுடைய பேர் தான் இங்கே வரையறுக்கப்படுகிறது. மங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க, வராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கெட்ட பெண்மணி ஒருத்தி வருவா, சூனியக்காரி மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இனத்துடைய பேர் மங்குவான். இதெல்லாம் கற்பனையாக வைக்கப்பட்டது தான், எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. ஆனால் அந்த கற்பனை ரியாலிட்டியோட சில விஷயங்களை ஒத்து போகிறது தான் இந்த அவதார் படம் என்பது நமக்கு காட்டுது. ஸோ அவதார் முதல் பாகம் பார்த்திங்கன்னா நிலம், 2வது பாகம் பார்த்திங்கன்னா நீர் கடல், 3வது பாகம் நெருப்பு. அப்போ இது பஞ்சபூதகங்களை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் கூடிய சில சங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கீதனமாக இதை அவங்களுக்கு உண்டான சிந்தனையிலேருந்து பார்க்குறாங்க. அதாவது அவதார் அப்படின்னா அவதாரம், இது சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அந்த கலர் கூடி கிருஷ்ணனுடைய கலர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மதசாயில பூச விரும்புகிறாங்க. இங்கே நம்ம எந்த மதசாயிலும் நாமளும் பூசலை, அதே போல் ஜேம்ஸ் கேமரோனும் அவர் பூச விரும்பலை. பொதுவான விஷயத்தை நோக்கி போகிறாரு. ஆனால் அவருடைய பொதுவான சிந்தனையில் கூட ஒரு விஷயம் ஹைலைட்டாக இன்றைக்கி நமக்கு பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களில் இவர் ஒரு 2 விஷயங்களை கையில் எடுக்கிற 3 படங்களை 2 விஷயத்தை பிரதானமாக எடுக்கிறாரு. என்னென்னா, முதல் பாகத்தில் நான் சொன்னேன் காலனி ஆதிக்கத்துவம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் மனுஷன் மட்டும் இந்த உலகத்தில் வாழல, நம்மளை சுற்றி பல்வேறு உயிரினங்கள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காடுகளில் பல உயிரினங்கள் இருக்குது, கடலில் இருக்குது, ஆகாயத்தில் இருக்குது, எல்லா பக்கமும் உயிரினங்கள் இருக்குது. அதுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறையும் இருக்குது, ஒரு உலகம் இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், தான் வாழணும், தனக்கு வளம் வேணும், செல்வங்கள் வேணுங்கிறதுக்காக அதை அழிக்கிறான். நீ காட்டில் எவ்வளோ வளங்கள் இருக்குது, காடுகளை இன்றைக்கி அழிக்கிறான். இங்கே இருக்காங்களா பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் இந்த ஈஷா மையம், அதை பற்றி எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், எவ்வளோ காடுகள் அழிக்கிறாருங்கிற மாதிரி நம்ம இந்த மனுஷெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பேசலாம் பேசியிருப்பார். இப்போ மனிதன் தன் சொகுசாக வாழணும், நிம்மதியாக வாங்கணும்னு சொல்லிட்டு பிற உணவு உயிரில் அதுக்கு தனி உலகம் தானே அதோடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இருக்கான். ஸோ இதுதான் மெயின் தீம். இதை வச்சு தான் பேண்டோரா என்று சொல்லக்கூடிய உலகத்தை ஜேம்ஸ் கேமரோன் உருவாக்கி இருக்கிறார். என்ன, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை தாண்டி எல்லா உயிரினங்களும் 5 அறிவு கொண்டது.
ஆனால் பேண்டாரில் இருக்கிறவங்க நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தனி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உலகத்தில் வளங்கள் இருக்குது அப்படிங்கிறனாலேயே இந்த மேஜர் மற்றும் இந்த டீம் எல்லாமே அங்கே போய் அழிவை ஏற்படுத்தி அந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்படி போகும்போது தான் முதல் பாகத்தில் அவதார் 1 பொறுத்த வரைக்கும் அந்த காலிலேருந்த ஒரு இராணுவ வீரன் அந்த டீமோட போகிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, நாவியாக மாறி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன பின்னாடி என்ன ஆகுறாங்கன்னா, அந்த நாவியோட பழகி எப்படியாவது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு அந்த நிலத்தை கைப்பற்றணும்னு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் வந்து ஜாக் செல்லி என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கதாபாத்திரம். அந்த ஹீரோ தான் என்ன பண்ணுறான்னா, போய் நாவி மக்களோட பழகி அவங்களோட உறவாடி நாவியாகவே மாறிடுறான். அந்த ப்ளூ கலர் ஹைட்டாக இருக்கும் பாருங்கள், வால் வச்சு ப்ளூ கலர் அந்த கலரையும் அழகாக வந்து ஜேம்ஸ் கேமரூன் வந்து கேதர் பண்ணியிருப்பார். முதல் படத்தில் ப்ளூ, இரண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும், மூணாவது படத்தில் வந்து ரெட்டுன்னு அதே மாதிரி பிளாக்கு அல்லது சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கலர்களை வந்து டோனை பயன்படுத்தியிருப்பார். ஸோ இந்த 3 நிலங்களில் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த முதல் பாகத்தில் வந்து இந்த ஜாக் செல்லி என்ன பண்ணுறான், நாவி மக்களாக மாதிரி அங்களோட இருந்துடுறான். நாவி மக்களை பாதுகாப்பதற்காக தான் எந்த இராணுவத்துலேருந்து வந்தோன்னா அந்த இராணுவத்தை எதிர்க்கிறான். ஏன்னா அந்த இராணுவம் என்ன பண்ணுது, அந்த நிலத்தை அழித்து அந்த நிலத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குது. ஆனால் அந்த தொடர்ச்சியில் பார்த்திங்கன்னா 2வது பாகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அழிக்கணுங்கும் போது இந்த ஜாக்செல் என்ன பண்ணுறான், அங்கே போனான்ல, அங்கே இருந்த ஒரு பெண்ணோட பழகி அந்த பெண் நாவியோட திருமணம் முடித்து குழந்தைகள் இன்று ஒரு குடும்பமாக மாறிடுறான். அப்போ இவனும் ஒரு நாவியாக இருக்கிறனால, இவன் ஆகாய மனுஷன் சொன்னால் கூட நாவியாக இருக்கிறனால இவன் அந்த மக்களெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் 2வது பாகத்தில் கடலை நோக்கி வரான். ஸோ கடலை நோக்கி வரும்போது தான் மெட்காயினா என்று சொல்லக்கூடிய இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறான். அங்கே உதவி நாடுறான், அவங்களோட அடைக்கலத்தில் இருக்கான். ஸோ அங்கே இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, மீண்டும் அந்த குரூப் ஜென்ரல் அந்த இராணுவத்து குரூப்லாம் தேடி வர்றாங்க. இங்கே ஃபைட்லாம் நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது. அங்கே குறிப்பாக 2 உயிரினங்களை பற்றி நம்ம பேசணும். துர்கூன் என்று சொல்லக்கூடிய உயிரினம், இது பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் பறக்கும். இந்த நாவி இன மக்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னோட ஜடை எடுத்து அதோட லிங்க் பண்ணாங்க அப்படின்னா அதோடைய உணர்வோடு மிங்கிள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதைக்களத்தில் பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ துர்கூன் ஆகட்டும், அதே போல் இன்னும் சில உயிரினங்கள் அந்த கடலில் வந்து 3வது பாகத்தில் 2வது பாகத்தில் வரக்கூடிய சில உயிரினங்கள் இருக்கும். அது பேர் வந்து துல்கூன் என்று சொல்லுவாங்க. அது என்னென்னா பெரிய பிரம்மாண்டமாக திமிங்கல மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு சபை நடக்கும், எல்லாமே புரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல அந்த நிகழ்வுகள் 3ஆம் பாகத்தில் நடக்குது. ஸோ அந்த கடலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா, அந்த துர்கூன் என்பது அமைதியை விரும்பும். அந்த துர்கூனை வேட்டையாடி அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்தோம்னா மில்லியன் கணக்காக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் வந்து உள்ளே இறங்கும். ஸோ அப்போ இந்த 2 குரூப்பும், ஒரு குரூப்புக்கு பணம் தேவை இருக்குது, இன்னொரு குரூப்பு வந்து இந்த ஜாக்செல்லியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க, அவங்களுக்கும் பணம் தேவை இருக்குது. அந்த ஜாக்செல்லியை பிடிக்கணும்னு வர்றவங்க இருக்காங்கல்ல, ஜென்ரல் ஹைட்டாக இருப்பான், அவனும் நாவியாட்ட, ஏன்னா பல நபர்கள் என்ன பண்ணுவாங்க, நாவியாக மாறி உள்ளே வருவாங்க ஒரு மிஷின் வழியாக. ஆனால் நாவியோடைய எல்லா கேரக்டரும் அவங்களுக்கு இருக்குமானா ஒரு சில கேரக்டர் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ 2ஆம் பாகம் முடிஞ்சிருது. 3ஆம் பாகத்தில் தான் ஒரு விஷயம் இங்கே வந்து கையாளப்பட்டிருக்கு, கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் அண்ட் ஆஷ்னு ஏன் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிறது ஒரு அபாயத்தை குறிக்கும் சின்னமாக இருக்குது. ஏன்னா இங்கே வரக்கூடிய அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் எந்த இடத்துல வருதுன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த மக்களை அழிக்கணும்னு வரும்போது தான் அந்த இடத்துல இந்த ஃபயர் நேஷன் என்று சொல்லக்கூடிய கடவுளை நிராகரித்தங்கிறதோட கடவுள்கிட்ட உதவி கேட்க ஒரு குறிப்பிட்ட இடத்த நோக்கி போகாமல் விரத்தியில் வந்து தன்னை வந்து ஒரு கடவுளாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த பெண்ணுடைய எண்ணத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். மங்குவான்னு சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வராங்கு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் என்ன பண்ணுறான்னா, தீயை வந்து வசியப்படுத்தி வச்சுருக்கிறான். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் யாரை பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, எய்வா என்று சொல்லக்கூடிய கடவுளை தான் பார்க்குறாங்க. ஆனால் எய்வாட்ட அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வறட்சியில் வந்து வேண்டி இருக்கிறாங்க, கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க. எய்வா கொடுக்காதனால இவங்க அதிகப்படியான பிரார்த்தனை முன்வைக்காமல் இந்த அந்த மங்குவா இருக்கால வராங்க, இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, தீயை வந்து தனக்குள்ள ஒரு சக்தியாட்ட பயன்படுத்தி சூனியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஸோ இந்த தீய சக்தியை பயன்படுத்தி வச்சிருக்காங்க. அதோட தான் இந்த ஜென்ரல் குரூப், அந்த இராணுவ குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த தளபதி என்னாகிறா, அது கூட மிங்கிள் ஆகி அவங்க 2 பேரும் சேர்த்து இவங்களை அழிக்கிற மாதிரி சில திட்டங்களோடு உள்ளே வர்றாங்க. ஸோ இந்த 3ஆம் படம் என்பது அந்த பயணத்தில் போகுது. என்ன நடந்துச்சு, அவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் அழிச்சாங்களா, குறிப்பாக அந்த பெரிய திமிங்கலம் போல் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, துல்கூன் அப்படிங்கிறது திமிங்கலம் போல் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து அமைதி, ஒரு சமரச விரும்பக்கூடிய விலங்கினம் போல் காட்டியிருப்பார். ஸோ இது வந்து உண்மையை சொல்லி நமக்கு ஆபத்து வருது, இனம் அழிக்கப்பட போகுது அப்படிங்கிறனால இது இறுதியாக அந்த போருக்குள்ளே அந்த ஃபைட்குள்ளே நுழையிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்த படத்தில் இவர் வந்து கடவுள் கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா 3ஆம் கொள்கை படத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய நம்பிக்கையில் உச்சபட்சமாக போவாங்க. குறிப்பாக சிரி என்று சொல்லக்கூடிய அந்த ஜாக்செல்லியுடைய மகள் இருப்பாள்,
அவளுக்கு கடவுளுக்கும் அவளுக்கு ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி அதில் 2ஆம் பாகத்தில் காட்டிகிட்டே இருப்பாங்க. 3ஆம் பாகத்தில் நேரடியாக அவள் வந்து கெஞ்சக்கூடிய விஷயத்தை பார்ப்பாங்க. அப்போ அவள் கெஞ்சக்கூடிய சமயத்தில் வந்து அவருடைய கூந்தலை எடுத்து அந்த கடலுக்கு ஆழத்தில் போய் லிங்க் பண்ணும் போது அவள் வந்து என்னென்னா கடவுளோட லிங்க் ஆகிறான், உணர்வுகளை பெறறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதில் உள்ளே போய் கடவுள் நீ ஏனை விட்டு போகிற தாயேன்னு போகக்கூடிய ஒரு வெளிச்சமாக காட்டுவாங்க. அப்போ ஜேம்ஸ் கேமரூன் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடவுளுக்கு ஒரு உருவத்தை நான் வைக்காமல் அது ஒரு கற்பனை விஷயமா இருந்தால் கூட அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது உருவம் இல்லாத ஒரு வெளிச்சம் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி போகிறாரு. ஸோ இந்த பேண்டாரா உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர், சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒன்றிணைக்குது, சமநிலையில் வச்சுருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புல்லாகட்டும், பூண்டாகட்டும், செற்கொடிகளாகட்டும், மரங்களாகட்டும், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நாவிகளாகட்டும் எல்லாமே ஒரு உணர்வோடு மிங்கிளாக இருக்குது. அவங்க ஆத்மாக்களின் உலகம் என்று சொல்லக்கூடிய அவங்க இறந்த மூதாதைகள் உலகளோட தொடர்புடைய இருக்கிறாங்க, அவங்க இவங்களை வழிகாட்டுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அவர் கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ இதில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் கேமரூன் ஆத்மாக்களின் உலகத்தை பற்றி பொதுவாக பேசுகிறாரு. ஸோ ஆத்மாக்களின் உலகம்னு அதிகமாக யார் பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவர்கள் மற்றும் முஸ்லீம்கள். கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஆத்மாக்களின் உலகம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுது. அதே போல் ஹிந்துக்கள் மத்தியில் சில நம்பிக்கை ஆத்மாக்களின் உலகம் அப்படின்னு ஒன்று சொல்லி அந்த ஆத்மா என் கூட பேசுது, இறந்தவர்கள் எங்களுக்குள்ளே இறங்குறாங்க, பேசுகிறாங்க, குறி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நம்பிக்கைகள் இருக்குது. ஆனால் இது சில மூட நம்பிக்கைகள் தான் இருக்குது தவிர பெரும்பான்மையாக இது எதுவுமே உறுதியான நம்பிக்கை கிடையாது. ஸோ ஜேம்ஸ் கேமரூன் ஒரு கிறிஸ்துவராக இருக்கலாம். ஸோ அவருடைய சிந்தனையிலேருந்து சில விஷயங்களை வந்து பொதுமைப்படுத்தலாம். ஸோ ஒரு இஸ்லாமியராக எனக்கு அந்த ஆத்மாக்களின் உலகம் பற்றி இஸ்லாம் சொன்ன சில விஷயங்களும் நினைவு வந்துச்சு. அதாவது ஆலமுல் அர்வாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்மாக்களின் உலகம். இந்த உலகத்தில் மனிதர்கள் படைப்பதற்கு முன்னாடி, அதாவது ஆதம் என்று சொல்லக்கூடிய ஆதாம் ஏவாள் படைப்பதற்கு முன்னாடி இந்த ஆதாமுடைய உயிரே ஆத்மாக்களின் உலகத்தில் தான் இருந்துச்சு. அந்த ஆத்மாக்களின் உலகங்களில் பல உயிர்கள் இருந்துச்சு, ரூகுகள் இருந்துச்சு. அந்த ரூகை கொண்டு தான் இறைவன் முதலாவதாக ஆதாமை படைக்கிறான், பின்பு ஏவாளை படைக்கிறான், பின்பு அவங்களுடைய சந்ததிகள் எல்லாமே இன்னைக்கு உலகம் முழுக்கவே வந்து ஆதமுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கோம், ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக இருக்கும் சொல்லிட்டு இஸ்லாம் சில கருத்துக்களை சொல்லுது. இதே கிறிஸ்தவம் சில இடங்களில் சொல்லுது. அப்போ இந்த ஆத்மாக்களின் உலகம் என்ற அந்த பொதுவான கடவுளுக்கு கொடுத்து அந்த ஆத்மாக்களுடைய உலகத்தில் தன் மூதாதையர்கள் இருக்கிறாங்க, வழிகாட்டுறாங்க, நமக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லா வழிகளும் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்மாக்களின் உலகத்தில் இந்த எய்வா என்று சொல்லக்கூடிய கடவுளை முன்னிறுத்துறாரு ஜேம்ஸ் கேமரூன். அந்த எய்வாவுக்கு உருவம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவது பாகத்தில் தண்ணிக்குள்ளே எல்லாரும் அழிஞ்சிட்டு இருக்கும் போது, எல்லாம் இறந்துட்டு இருக்கும் போது, எல்லாரும் துப்பாக்கியை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இல்லை எய்வா காப்பாற்றுவோன்னு நம்பிக்கையோடு இருந்த அந்த சிறி என்று சொல்லக்கூடிய சின்ன பிள்ளை, அவங்க குடும்பத்திற்கே குறிப்பாக நாவி குடும்பத்திற்கே எய்வா மீது பெரிய நம்பிக்கை இருக்கும். இந்த ஜாக் செல்லி உள்ள வந்து அவனுக்கு பெருசாக இருக்காது. இறுதியில் கூட ஜாக் செல்லி அவனுடைய பையனில் வந்து துப்பாக்கியை பிடிப்போம், நீ எய்வான்னு கேட்டே கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளை சிறியை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க. அதீத நம்பிக்கை வந்து எய்வா மேலே வச்சிருக்கு, எய்வா கூட தொடர்பில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சிறி நம்புறனால பல்வேறு இடங்களில் வந்து அந்த சாகசத்தை எல்லாம் பண்ணி காட்டுவா. ஸோ இறுதியாக எய்வா கூட அந்த இறுதிக்கட்ட நிகழ்வு என்பது இதில் தான் ஒரு விஷயம். எய்வா மேலே இந்த பிள்ளைக்கு இருக்க நம்பிக்கை அளவுக்கு நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபயர் அண்ட் ஆஷில் இருக்கக்கூடிய அந்த மங்குவான் என்று சொல்லக்கூடிய வராக் அந்த பெண்ணுக்கு இல்லாதனால தான் அது வந்து ஒரு தீய வழிக்கு போயிடுச்சு. இந்த பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால நிச்சயமாக இறைவனுடைய உதவி வரும்னு சொல்லிட்டு அந்த இறுதி கட்டத்தில் எல்லாரும் சண்டையிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த துர்க்கூன்களாகட்டும், அதே போல் வந்து துலுக்காகட்டும், துலுக் அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இது எல்லாமே வந்து பெரிய அழிவு சந்திக்கும். குறிப்பாக அந்த துலுக் என்று சொல்லக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினம், பெரிய திமிங்கலம் போல உயிரினம் என்பது ஒரு பெரிய தைரியம் பெற்றிருக்கும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அதோடைய கேரக்டர் அமைதியாக இருக்கும், அதனால தான் ஈஸியாக வேட்டையாடிடுவாங்க. ஆனால் இறுதியில் அதுவும் ஆக்ரோஷப்பட்டு எல்லா ஃபைட்டில் ஈடுபடும். ஆனால் இதெல்லாம் தாண்டி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு அழிவு சந்திச்சுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய நாவின மக்களாகட்டும், அதே போல் வந்து மிட்காயா மக்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த சிறி என்று சொல்லக்கூடிய பெண் கடலுக்கு அடியில் போய் மீண்டும் எய்வாவிட்ட போய் உதவி கேட்டு அழைப்பாள். எந்த அளவுனா தொடர்ந்து உதவி கேட்பா. அவள் உதவி கேட்க பல நபர்கள் கூட வருவாங்க. கூட இருக்கக்கூடிய அந்த குரங்கு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மனுஷன் உட்பட இன்னும் சில ஒரு சின்ன பிள்ளை எல்லாமே போய் உதவி கேட்பாங்க. ஸோ அந்த உதவி எந்த அளவு போகும்னு கேட்டிங்கன்னா, போக ஒரு உருவத்தை காட்டிடுவாருன்னு பார்ப்போம். இறுதியாக ஒரு வெளிச்சம் வந்து மயங்கி விழுவாங்க. அதற்கப்புறம் சில நிமிடங்கள் கழித்து ஒரு ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா அந்த பேண்டோரா ஃபுல்லாகவே ஒரு உணர்வுகளால் கட்டப்பட்ட ஒரு உலகம் போல் இருக்கிறதுனால ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும். என்னென்னா, நீ இவ்வளோ தூரம் பிரார்த்தனை பண்ணிட்டேன், ஸோ இந்த இயற்கை பொருட்கள் இருக்குல்ல, உயிரினங்கள், விலங்கினங்கள், இது எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அந்த எய்வா வந்து ஏற்பாடு செஞ்சு தாட்டும். நேரடியாக வராது. ஸோ அந்த இடத்துல தான் பல்வேறு புதிய உயிரினங்கள் வந்து பெரிய அளவில் ஃபைட் பண்ணி அந்த படம் என்பது முடியும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை என்பது பொதுவாக வச்சா எப்படி ஏற்றுக்குவாங்க மக்கள் அப்படிங்கிற
ஒரு பார்வையில் இருந்தால் ஜாக்ஸ் கேமரோன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கதையை ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். அப்போ இதில் சமூக கருத்துன்னு பார்த்தீங்கன்னா காலனி ஆதிக்கத்துவம் இருக்குது, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. கடவுள் கருத்துன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் கடவுளை நம்புங்க, எந்த இடத்துலையும் நீங்கள் மறுதளிச்சிடாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க, நிராசை அடைஞ்சு தவறான பாதைக்கு நீங்கள் போயிடாதீங்க. ஸோ கடவுள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க, தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கடவுள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் அப்படிங்கிறத தான் இந்த எய்வா அப்படிங்கிற கடவுள் கேரக்டர் வழியாகவும் நமக்கு காட்டுறாங்க. இன்னொன்று சக உயிரினங்களை மதிக்கணும், அதோடைய உலகத்தை அழிக்கக்கூடாது, அதை அழித்து நம்ம இங்கே வாழக்கூடாது. யானைகள் வந்து வருதுன்னா யானைகளோட இருப்பிடத்தில் வீட்டை கட்டி வச்சுன்னா இப்படி யானை வராமல் இருக்கும். இது போலத்தான் பல்வேறு இயற்கை விதிகளை வந்து இன்றைக்கி மீறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த அவதார் படம் 3 பாகங்களும் நமக்கு எடுத்து உரைக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்னதான் கற்பனையாக இருந்தாலும் நிகழ்கால விஷயத்தோடு அவதார் பொருந்தி இருக்கிறனால தான் பல நபர்களுக்கு இந்த அவதார் படம் பிடிச்சிருக்கு. குறிப்பாக குழந்தைகள் அந்த படத்தை உள்வாங்கி பார்க்கக்கூடிய சமயத்தில் அது சற்று விளக்கம் நம்ம கொடுத்தோம்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ இது நிகழ்கால விஷயங்கள், அதாவது ரியாலிட்டிக்கு இது பொருந்தலை அப்படின்னா கூடிய ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணி அதை மனுஷனுக்கு புரிய வைக்கக்கூடிய இடத்துல அவதார் ஒரு நல்ல இடத்துல இருக்குது. ஒரு குடும்ப கோப்பு எப்படி இருக்கணும், குடும்பமாக நீங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் யார் தலைவன், கணவன் தான் தலைவன், கணவனுடைய சொல்லுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும், சில சமயத்தில் பிள்ளைகள் சொல்லுக்கு தகப்பன் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா காட்சிகளும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கருத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த அவதார் படத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது இந்த பார்வையாக இருக்குது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.